பாளையத்தம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அரக்கோணம் அடுத்த அம்பரீசிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நேற்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்பரீசிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 26ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டது. 27ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு அம்மன் கரிக்கோளமும், மாலை 6 மணிக்கு வாஸ்து பூஜை, பிரவேச பலி, முதல் கால யாகசாலை பூஜை, மகா தீபாரதனை நடைபெற்றது. இரவு 10 மணிக்கு விக்கிரக பிரதிஷ்டை, மருந்து சாத்துதல், நாடி சந்தானம் நடந்தது. நேற்று காலை 9 மணிக்கு கோ பூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை, தம்பதி ஹோமம், காசோலை பூஜை நடைபெற்றது. காலை 10 மணிக்கு கலச கும்பம் புறப்பாடு, காலை 10:20 மணிக்கு வான வேடிக்கையுடன் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தும் அங்கு திரண்டிருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோயில் கும்பாபிஷேகத்தில் லட்சுமி சேகர், அரக்கோணம் ரயில்வே துறை ஏசி லோகோ ஷெட் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், INS ராஜாளி, ஊழியர் பழனி, அம்பரீஷ்புரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய திமுக துணை செயலாளருமான திருமலை கோபாலகிருஷ்ணன், நெமிலி வட்டார வளர்ச்சி பொறியாளர் செவ்வந்தி ஆகியோர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து பகல் 12 மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி, லோகநாதன், ஈஸ்வரன் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இரவு 7 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா நடந்தது. கும்பாபிஷேகத்திற்காக ஏற்பாடுகள் விழா குழுவினர் செய்திருந்தனர்.